நீங்க எங்க டைலரிங் கிளாஸ் போறீங்க? அன்னை தையல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறோம் நாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பேப்பர் கட்டிங் சொல்லிட்டாங்க. இல்லையே. கொக்கி கட்டுறதுக்கு எம்மிங் பண்றது சொல்லிட்டாங்க. இல்லையே. அப்ப வேற என்னதான் கத்து கொடுத்தாங்க? நாங்க ஃபர்ஸ்ட் போன 1 ஹவர்ல எங்களுக்கு பெடல் மெதிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து ரேஷன் சேரீல எப்படி அளவு வச்சு ப்ளவுஸ் கட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதுபடி நாங்கள் மறுநாள் வந்து நாங்கள் ப்ளவுஸ் தைக்கிறது தான் ஃபஸ்ட்டு நாங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் டெய்லரிங் போயிட்டு நிறைய அந்த பேப்பர் கட்டிங்கு இந்த மாதிரி, அதாவது அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் தைக்கிறது, அப்புறமா எம்மிங் பண்ணுறது, ஊக்ஸ் கட்டுறது, இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 1 மாதம் இல்லை அதிகபட்சம் 3 மாதம் இதவே செய்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கிட்ட வர நிறையா ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் என்னென்னா இந்த நகராட்சி கவர்மெண்ட்டு ப்ரோக்ராமெல்லாம் எடுத்தோம். அந்த டைம் நிறைய பேரை மீட் பண்ணோம். அது மட்டும் இல்லாத நம்ம இங்கேவே 25 வருஷமாக நம்மளது சென்டர் நடந்துகிட்ருக்கு. நம்ம அன்னை டெய்லரிங் இன்ஸ்டியூட் 25 இயர்ஸ் இங்கே ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதில் வர்ற ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுன்றது குறைவு. நிறைய பேர் வர்றது எப்படின்னா வேறு எங்கேயாவது போயிட்டு 2 வருஷம் 3 வருஷம். ஒரு அம்மா வந்தாங்க, ஒருத்தவங்க கிட்டத்தட்ட அவங்க 19 வயசுலேருந்து டெய்லரிங் போகிறாங்களாம். இப்போ 35 வயசு ஆகுதுங்களாம். இன்ன வரையுமே வந்துட்டு தான் இருக்காங்க நம்மக்கிட்ட. அவங்க வேறு இடத்துல போயிட்டு தான் இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அங்கே பண்ணியும் அவங்க இன்ன வரையும் எனக்கு ஃபினிஷிங் இல்லை, கிளியர் இல்லை, அது செய்யவே ரொம்ப இதாக இருக்குது, இரிட்டேட்டாக இருக்குது, எனக்கு டெய்லரிங் செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. ஆனாலும் கூட அதை செஞ்சு ஆகணுன்ற மாதிரி அவங்க ஒரே இன்ஸ்டியூட்டு இங்கே எங்கெல்லாம் இருக்கோ சுற்று வட்டாரம் மொத்தமும் போயிட்டுருக்குறாங்க. அப்புறமா அவங்க லாஸ்ட் நம்மக்கிட்ட வந்தாங்க. வர்றப்போ அவங்க சொன்ன வார்த்தை இதுதான், நான் எல்லா தாலையும் போயிட்டேன், என்னால் ஒன்றும் சுத்தமாகவே எனக்கு அந்த ஃபினிஷிங் வரல. நான் தைக்கிறேன், எல்லாமும் தைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னென்னா அது ஜாயிட்டு கிளியர் வர மாட்டேது, சுடிதார் கிளியர் வர மாட்டேது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே வந்தாங்க. இங்கே வரப்போ நான் சொன்ன ஒரே ஒன்று அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் 1 மந்த்து வாங்க, 1 மந்தில் உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்டோ அதை கிளியர் பண்ணுறேன். அதுக்கு மேலே மீதி உங்களுக்கு என்ன சேரணும்னு தோணுதோ இல்லை வேறு என்ன கற்றுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பிறகு கற்றுக்குவாங்க அப்படின்னா அவங்க அதே மாதிரி 1 மந்த் வந்தாங்க. 1 மந்த் வந்தால் அவங்க நல்லாவே பண்ணாங்க. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப நாளாக போயின்றதுனால அவங்க நிறைய விஷயம் நல்லா கற்றுட்ருந்தாங்க. இப்போ நான் சொன்னோன்னே டக்குன்னு எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க கடை வச்சுட்டு கடை ஒரு சைடு வச்சுருக்காங்க, இன்னொரு சைடு ட்ரைனிங் சென்டர் வச்சு நடத்துகிறாங்க. நம்ம கிட்ட முடிச்சுட்டு போன நிறைய பேர் ட்ரைனிங் சென்டர் வச்சு தான் நடத்திட்டுருக்காங்க. கடையும் வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. சில பேர் வீட்டில் இருந்தே தைச்சிட்ருக்காங்க, வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபான்னா சம்பாதிச்சுறாங்க, அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க நம்ம கிட்டேருந்து முடிச்சுட்டு போனால் ஸ்டூடெண்ட்டுங்க. அப்படி பார்த்திங்கன்னா மாதத்தில் அவங்க குறைஞ்சபட்சம் ஒருத்தருமே 15,000 20,000 சம்பாதிக்கிறாங்க. நம்ம அந்த 15,000 எத்தனை மணி நேரத்தை சம்பாதிக்கிறாங்கன்னா, இவங்க ஃபுல் டே போய் ஒர்க் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம 8 மணி நேரம், இப்போ ஒரு தாள் நீங்கள் வேலைக்கு போகணுன்னா குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் வேலை செய்யணும். நீங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் செலவழிக்கணும், போகவும் வர்றதுக்கும். கிட்டத்தட்ட நம்ம 10 மணி நேரம் இன்னும் ஒர்க் பண்ணால் நம்ம செலவழிக்கணும். இவங்க சம்பாதிக்கிற டைம் பார்த்திங்கன்னா 1 ஹவர்லேருந்து 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. 1 ஹவரு அவங்க ஒரு ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா 500, அப்படி இல்லைன்னா 2 ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா 250 500 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இவங்க உட்காந்த தாவல வீட்டையும் பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துன்னு ரிலாக்ஸாக அந்த 1 மணி நேரம் தான் இவங்களுடைய உடல் உழைப்பு. அவ்வளோ நேரத்தில் அவங்க சம்பாதிச்சிட்றாங்க இந்த மாதிரி. அதனால தான் நீங்களும் சரியாக கற்றுக்கோங்க. சரியாக கற்றுக்கணும், சரியாக கைட் பண்ணுறதால நீங்கள் கற்றுட்டு உங்களுடைய இதை கண்டினியூ பண்ணுங்கள்.